இன்னைக்கு ஒரு எல்இடி பல்ப் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இது ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது தான். இது ரிப்பேர் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக எரியல. இது எப்படி எரியுதுன்னா ரொம்ப பவரே இல்லாமல் எரியுது. ரொம்ப டிம்மாக ஒரு மாதிரி மினிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணது ரொம்ப சிம்பிள். நமக்கு 2 சைடும் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதை இப்படி சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணோன்னா வந்துடும். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளதான் ஸ்ட்ரிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த சைடு உங்களுக்கு எண்டு கிடைக்கலன்னா இன்னொரு சைடை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த பீடிங் போட்டு வச்சுருப்பாங்க. இதோட நம்ம புல் பண்ணோம்னா வெளியில் வராது. அதனால் இதை முதல் எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை அப்படியே புல் பண்ணோன்னா வந்துடும். சர்க்யூட்டும் வரும். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த டிரைவர் சர்க்யூட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குது. அவ்வளோதான் டியூப்லைட்டே. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இதில் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெட்டு வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். அதில் வச்சு ப்ரோபில் வச்சு செக் பண்ணுறோம். சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் அதுலேயுமே ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஒரு ஃபிக்ஸட் அவுட்புட் வரல. அதனால் மேபி கெப்பாசிட்டர் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணுவோம். இதில் 2 கெப்பாசிட்டர் தான் இருக்குது. அப்புறம் இந்த ரெசிஸ்டர் கிட்ட வந்து கொஞ்சம் ஹீட்டில் கலர் மாதிரி இருக்குது போர்டில். இதில் இங்கே எங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்தா இல்லை. அது சும்மா ஒரு ஹீட்டில் மாறின கலர் மாதிரி தான் இருக்குது பார்த்தா. பட் மற்ற அவுட்புட் வருதுங்கிறப்போ நம்ம ஐசியிலலாம் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தா லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சமாக டேமேஜ் மாதிரி தெரியுது. அது மேனுஃபேக்சரிங்காக இல்லை இதுதானான்னு தெரியல. ஸோ இந்த கெப்பாசிட்டர், இந்த 2 கெப்பாசிட்டரும் மாற்றிடலான்னு பார்க்குறேன். மாற்றி நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். 100 MFD இருக்கிற கெப்பாசிட்டர். இந்த பாலியஸ்டர் கெப்பாசிட்டர் வந்து கிடைக்கல. ஸோ இது மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்து ஆன் பண்ணால் நமக்கு டிசி அவுட்புட்டே எதுவும் வரல. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து பெருசாக நம்ம ஒர்க் பண்ண முடியாது. மேபி இது போயிருக்கலாம், அது எதுவும் தெரியல. நமக்கு இந்த டிரைவர் யூனிட் மட்டும் தனியாக கிடச்சா நல்லாயிருக்கும். பட் அது நான் தேடி பார்த்த வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல. உங்களுக்கு எதனா கிடைக்குமான்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு மேலே இதுக்கு நான் செலவு பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது கம்ப்ளீட் வேஸ்ட் கிடையாது. இந்த எல்இடிஸ் எல்லாமே நல்லா தான் எரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது
வோல்டேஜ் ட்ராப்னால கம்மியாக எரிஞ்சுதே தவிர எல்லா எல்இடியுமே எரிய தான் செய்யுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். இதில் என்னென்னலாம் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரிப்ஸை வச்சு என்னென்ன எல்இடி வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு சீரீஸாக பண்ணலாம். சரிங்களா? கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ.